Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய பாலத்தை ரோந்து கப்பல் கடந்து சென்றது. தொடர்ந்து ரயில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. 545 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக பாம்பன் செங்குத்து தூக்கு பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை இந்திய கடலோர காவல்படை ரோந்து கப்பல் முதலில் கடந்து சென்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து 22 பெட்டிகள் இணைக்கப்பட்ட ரயில் ஒன்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிகள் இன்றி புதிய பாம்பன் பாலத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த பாலம் பிப்ரவரி 2வது வாரத்தில் திறக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 75வது ஆண்டு காளை மாடுகள் விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. குப்பநத்தம் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சார்பில் 75வது ஆண்டு காளை மாடுகள் விடும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் உள்ளூர் மற்றும் அண்டை மாவட்டங்களிலிருந்து ஏராளமான காளைகள் சிறப்பு அலங்காரத்தில் பங்கேற்று வீதிகளில் சீறி பாய்ந்து ஓடின. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த போட்டியை சுற்றுவட்டார பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டை நகராட்சியுடன் மந்தித்தோப்பு, இனமணியாச்சி, நல்லாட்டின்புதூர், திட்டக்குளம், இலுப்பையூரணி, பாண்டவர் மங்கலம் உள்ளிட்ட 7 ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைத்து கோவில்பட்டை நகராட்சியை விரிவாக்கம் செய்வதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. அப்படி இணைத்தால் அனைத்து வரிகளும் உயரும் என்றும் 100 நாள் வேலை பறிபோகும் எனவும், ஆகையால் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என திட்டக்குளம் பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.